பயப்படாத, நான் சூழ்நிலையை மாற்றுவேன், நான் உன்னை மன்னிப்பேன், நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன் கண்ணீரை துடைப்பேன், இழந்து போனதை நீ திரும்ப பெற்றுக்கொள்ள செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை நோக்கி நீங்க வேண்டிக் கொண்டா இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு எரிகோ என்ற பட்டணத்தின் வழியாய் நடந்து போகிற சமயம் அந்த பட்டணத்தில் சகேயு என்ற ஒரு பெரிய செல்வந்தன் இருந்தான். ஒரு பெரிய பணக்காரர். அவர் நிறைய பணமெல்லாம் இருந்தது, நல்ல பதவி இருந்தது. அதாவது டாக்ஸ் கலெக்டர் என்கிற ஒரு பெரிய பதவி அவருக்கு இருந்தது. அதனால் நல்ல பதவி, பணம், வசதி எல்லாமே அவருக்கு இருந்தது. ஆனால் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. யார் எனக்கு நிம்மதி சமாதானம் தருவார்கள் என்ற ஏக்கம் இருந்து கொண்டு இருந்தது. இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட போது இந்த லூக்கா 19:3 வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு எப்படிப்பட்டவர் என்று நான் அவரை பார்க்கணும். எல்லாரும் இயேசு இயேசுன்னு சொல்கிறாங்க. இயேசு எனக்கு அற்புதம் செய்தார், விடுதலை கொடுத்தார், நன்மை செய்தார் எல்லாம் சொல்கிறாங்க. நான் அவரை பார்க்கணும். இப்படிலாம் எல்லாரும் சொல்கிறாங்களே, அந்த இயேசுவை நானே பார்க்கணும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி இருப்பார், அவரை பார்க்கணும்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு ஆசை வந்தது. அவர் இயேசுவை பார்க்க ஓடினார். இயேசு அவரோடு பேசி அவர் வீட்டுக்கு வருகிறேன் என்று தன்னை அவருக்கு வெளிப்படுத்தின சம்பவம் தான் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு எப்படிப்பட்டவர், இதை குறித்து தான் நம்ம தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். அவர் அன்பானவர், வல்லமை உள்ளவர், நமக்கு தகப்பனை போன்றவர், விடுதலை கொடுக்கிறவர், அற்புதம் செய்கிறவர், அதிசயமானவர். இப்படி அவரை குறித்த ஒவ்வொரு காரியத்தை நம்ம தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் இந்த இயேசுவை பற்றின ஒரு காரியத்தை நம்ம வேத வசனத்திலிருந்து தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த வேத புஸ்தகத்தில் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இந்த இயேசுவை பற்றி ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அவர் ஆறுதலின் தேவன், ஆறுதல் தருகிற ஒரு தேவன், காட் ஆஃப் கம்ஃபர்ட் என்று அவரை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் ஆறுதல் அளித்து ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். யாருக்கு ஆறுதல் தேவை? பாதிக்கப்பட்ட உள்ளம், நொறுக்கப்பட்ட ஒரு உள்ளம், பாதிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள். அவங்களுடைய உள்ளம் ஆறுதலுக்காக ஏங்கும். உங்களுடைய உள்ளம் ஆறுதலுக்காக ஏங்கி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு